அரசியல் புரிதல் வந்து டிவிகே ரசிகர்களுக்கு மட்டும் தான் இல்லை, அந்த தொண்டர்களுக்கு மட்டும் தான் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவனுங்க தான் தலைவர் சினிமாவில் பார்த்த மோகம் அவர் அரசியலுக்கு வராரு, அதனால அவனோட வெளிப்பாடு ஆஹா நம்ம திரையில பார்த்தவர் வந்து இறங்கி வேலை செய்ய வந்துட்டாரான்னு சொல்லிட்டு ரோட்ல பார்க்கும்போது சந்தோஷத்துல என்னென்னமோ பண்றானுங்க, தற்கொலையான செயல்கள் நிறைய பண்றாங்க, மக்களுக்கு இடையூறா இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யறானுங்க. இது எதுனா தான் தலைவர் பார்த்த சந்தோஷமோ இதெல்லாம் பண்ணா அவருக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல செய்யறானுங்க. இது நமக்கு பிடிக்கல, பாக்குறவங்களுக்கு மக்களை நம்ம பார்க்க போது என்னடா இப்படி பண்றானுங்க பைத்தியக்காரனுங்க தற்கூறியும் நம்ம பேசுறோம். அது அந்த கட்சியில மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. எங்க ஏரியா சைட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்டிபிஐ அந்த கட்சியில இருந்து பசங்கள்லாம் சேர்ந்து இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி நடத்திருப்பாங்க போல. அந்த கட்சியில இருந்து 2 பெரிய சீனியர் யாரோ வராங்க. ஓகே, நீங்க நடத்துறது இஃப்தார் நிகழ்ச்சி, ஓகே வராங்க. இஃப்தார் நிகழ்ச்சினா என்னது? நோன்பு திறக்கிற முஸ்லீம் ஒரு நோன்பு திறக்கிற ஒரு விஷயம். அந்த நிகழ்ச்சிக்கு ஒருத்தவங்க நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, பேனர்லாம் போட்டு வரவேற்கிறீங்க அப்படின்னா வரவங்களை எப்படி வரவேற்கணும்? ஒன்று மரியாதையா சால்வை போட்டு, இல்லை கட்சி ரீதியா மாலை போடுவீங்களா, மாலை போட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் கூப்பிட்டு அழகா உட்கார வச்சு நோம்பு திறக்க வைக்க. இவனுங்க என்ன பண்றானுங்க? 7 ஷாட்டு, சரவெடி, பட்டாசு, ராக்கெட் ஈக்கெட்டுன்னு விட்டு வர வைக்கிறானுங்க. ஏன்டா நீங்க பண்றது இஃப்தார் நிகழ்ச்சி, இஃப்தார் நிகழ்ச்சியில எதுக்குடா பட்டாசு? இஸ்லாத்துல முதல்ல பட்டாசே வெடிக்க கூடாதுடா, ஹராமாச்சுடா. அது நீங்க இஃப்தார் நிகழ்ச்சியில ஏன்டா வெடிக்கிறீங்க? அது இது எப்படி இருக்குன்னா, தலைவர் வராரு கை காலம் ஓடாம என்ன பண்றதுன்னு தனக்கே தெரியாம ஒண்ணு பண்ணிடுறானுங்க. பட்டாசு வெடிக்கிறது குத்தமான கிடையாது, வெடிங்க, கட்சி ரீதியா வெடிப்பாங்க தலைவர் அது இதுன்னு வந்தானா நீங்க எந்த நிகழ்ச்சியில என்ன பண்ணணும்ன்ற ஒரு புரிதல் இருக்கணும். 2வது மார்க்க ரீதியா ஒரு புரிதல் இருக்கணும். இஃப்தார் நிகழ்ச்சியில ஏன் பட்டாசு வெடிச்சு அவங்க வரவேற்கணும்? அவங்க 2 பேர் வந்தவங்களே சொல்றாங்க அப்போ அந்த சீனியரே போதும் போதும் பட்டாசு நிப்பாட்டுங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுதே நீங்க கூப்பிட்டது இஃப்தார் நிகழ்ச்சிடா, ஏன்டா போட்டு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. அது தயவு செஞ்சு இந்த இளைஞர்கள் எல்லாம் கட்சி ரீதியா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம்னா ஓகே, அதுல உங்க தலைவரை சந்தோஷப்படுத்துறன்ற பேர்ல நீங்க தப்பு அதிகமா பண்றீங்க. அதை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. உங்களை அறியாம நீங்க தப்பு பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல உங்களை அறிஞ்சு பண்றீங்களா, அதை மாத்திக்கோங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க.